வணக்கம். ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி இப்ப வீடியோ போட போறேன். முன்னாடி மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் கத்துக்கும்போது தொடர் சீரிஸா போட்டேன். இப்போ வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுலருந்து நான் என்னென்ன கத்துக்கிறேன், அது என்னென்ன புரிஞ்சுது, அத பத்தி நான் இப்ப வீடியோ போட போறேன் நானு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுக வீடியோவா இருக்கும். இதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குள்ளேயும் நான் போறேன். ஸோ ஜென் ஏஐ நான் கத்துக்க போறேன் அப்படின்னு இறங்கி நான் கத்துக்கலாம்னு நெனைக்கும்போது, எடுத்தோனே அந்த டெக்ஸ்ட், இமேஜ் அதெல்லாம் தான் எனக்கு தோணுச்சு. இப்ப என் ஃபோட்டோ குடுத்தா உடனே ஒரு லக்ஷ்மி மாரி மாத்தி குடுக்கணும். நித்யா வந்து அமெரிக்கால நடந்துட்டு இருக்க மாரி, ரோட்ல நடந்துட்டு இருக்க மாரி ஒரு வீடியோ குடு. அந்த மாரிலாம் பண்ணலாமான்னு பார்த்தேன். அது எல்லாத்துக்கும் அது வந்து டேட்டா டைப் மட்டும் தான் வேற. முதல்ல டெக்ஸ்ட் ப்ராசஸிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். டெக்ஸ்ட் ப்ராசஸிங்ல எப்படி ஒரு புதுசா கட்டுரைய உருவாக்குறது, கவிதைய உருவாக்குறது, தமிழ்ல குடுத்தா இங்கிலீஷ்ல சொற்கள உருவாக்கி குடுக்கறது, அதையே ஹிந்தியில வேற மொழியில உருவாக்கம் செய்றது. இந்த மாரி ஏதோ ஒண்ண உருவாக்குறதுனாலுமே அது ஜெனரேட்டிவ் ஏஐ தான். முதல்ல டெக்ஸ்ட்ட உருவாக்கலாம். அதுக்கப்புறமா நம்ப ஃபோட்டோவ குடுத்து அத உருவாக்கி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வீடியோ உருவாக்கலாம். அது ஒரு ஒரு ஸ்டெப்பா போலான்னு இருக்கேன். முதல்ல இந்த மாதிரி தான் புரோகிராமிங் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மலைப்பா. இப்ப நமக்கு ஜெனரேட்டிவ் பத்தி பார்த்தாலே ஒரு மலைப்பா இருக்குல்ல. அது எப்படி திடீர்னு ஏதோங்கிறான், திடீர்னு ஒரு காக்கா வந்து பறக்குது. இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நீங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா மலைப்பா இருக்கும். பேசிக்கா ஜெனரேட்டிவ் ஏஐல நம்ம உருவாக்குற விஷயம் வந்து 3 டேட்டா டைப் தான். இந்த மாரி டெக்ஸ்ட்ட உருவாக்குவாங்க. அப்புறம் வாய்ஸ் குரல் குரல் டேட்டாவ ட்ரெய்னிங் குடுத்து குரல் டேட்டாவா உருவாக்குவாங்க. அதுக்கப்புறமா இமேஜ், ஃபோட்டோஸ்லாம் குடுத்து வீடியோ அந்த மாரி உருவாக்குவாங்க. வீடியோ இல்ல புது இமேஜ். அப்ப டேட்டா டைப் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா, 3 டேட்டா டைப்ப எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ ஃபைலு. சொல்லுவாங்கல்ல, சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும். சொல்லு போட்டா சொல்லு தான் முளைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க ஆடியோ ஃபைல் குடுத்தீங்கன்னா, ஆடியோ ஃபைல் முளைச்சு வரும். இமேஜ், ஃபோட்டோஸ்லாம் குடுத்து வீடியோ ஃபைல் கேட்டீங்கன்னா, வீடியோ ஃபைலா முளைச்சு வரும். நீங்க என்ன ட்ரெய்னிங் குடுக்குறீங்களோ அதுதான் முளைச்சு வரும். பட் ட்ரெய்னிங் குடுக்கறதும், ஆ ட்ரெய்னிங் டேட்டாவ ப்ராசஸ் பண்ணி உள்ள அனுப்புறோம்ல, அத மட்டும் நம்ம எப்படின்னு கத்துக்கிட்டா போதும். அதோட அவுட்புட் நமக்கு கிடைச்சுரும். அந்த உள்ள இருக்க ப்ராசஸிங்னாங்க ஒரு கட்டமைப்பு. இன்புட்ல எத்தன லேயர், அவுட்புட்ல எத்தன லேயர், டென்ஸ் லேயர். அந்த லேயர் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்க்கிடெக்சர் எல்லாமே ஒண்ணே ஒண்ணு தான். என்கோடர், டிகோடர். ஆனா நீங்க என்ன டேட்டா டைப் குடுக்குறீங்களோ அந்த மாரி வெளியில வரும். ஜெனரேட்டிவ் ஏஐன்னும் போது இப்ப நம்ம இந்த தொடர் வீடியோவ 3 டேட்டா டைப் தான் பார்க்க போறோம். அது பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுது. அதுல நான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டேட்டா பத்தி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். டோக்கன் எப்படி கூறுது அந்த மாரிலாம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசன் குடுத்துர்றேன். இதுக்கு முன்னாடி மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் பட்டுருப்பேன். இப்ப இந்த டீப் லேர்னிங்க்கும், ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் என்ன வித்தியாசம்? டீப் லேர்னிங் பத்தி ஒரு வீடியோ போடும்போது நான் என்ன பேசியிருப்பேன்னா, இப்ப YouTubeல ஒரு விஜயகாந்த் பாட்டு கேட்டீங்கன்னா, அடுத்து ஒரு விஜயகாந்த் பாட்டு வரும். ஆட்டோ சஜஷன்லாம் எப்படி நடக்குது? மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து டீப் நியூரல் நெட்வொர்க் மூலமா பண்றாங்க அப்படின்னு. அந்த மாரி ஆட்டோ சஜஷன் அதெல்லாம் வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்னா, புதுசா அது ஒரு விஜயகாந்த் இப்ப புதுசா எழுந்து புது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாரி பாட்டு அதெல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐ. எதெல்லாம் நீங்க உருவாக்குறீங்களோ, அதெல்லாம் ஜெனரேட்டிவ். பட் 2த்துக்கும் தனித்தனியா கத்துக்கணுமான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நீங்க டீப் நியூரல் நெட்வொர்க் கரெக்ட்டா கத்துக்கிட்டு, ஃபுல் பேரா இருந்தீங்கன்னா போதும். ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது அத ஒரு ஸ்டெப் தாண்டி உருவாக்குறதுக்கு. இப்ப அஜித் படத்துலலாம் சொன்னாங்கல்ல, மெல்லிசா ஒரு கோடு. கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தா நல்லவன், இந்த பக்கம் இருந்தா கெட்டவன். அதே மாரி தான் டீப் நியூரல் நெட்வொர்க்கும், ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் நடுவுல மெல்லிசா ஒரு கோடு தான் இருக்கு. மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ணி இந்தந்த டைப் டேட்டான்னு கிளாசிஃபை பண்றது டீப் நியூரல் நெட்வொர்க்னா, அத ஒரு ஸ்டெப் தாண்டி வந்து என்னென்ன கிளாசிஃபை பண்ணுதோ, அதெல்லாம் தொடர்ச்சியா பிரிண்ட் பண்ணிட்டே வந்து இப்ப ஜெனரேட்டிவ் ஏஐலயே நம்பர்ஸ் இல்ல. டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ இருக்குல்ல. ஜெனரேட்டிவ் ஏஐலயே நம்பர்ஸ் இல்ல. அப்படி யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஜெனரேட்டிவ்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சிரும். இப்போ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்ல ஒரு வார்த்தைய பிரெடிக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான தொடர்ந்து என்னென்ன வரலாம்? அடுத்த வார்த்தை நான் இங்கு, இங்கு தொடர்ந்து வருகிறேன். இப்ப இந்த மாரி மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்ல அடுத்தடுத்து பிரெடிக்ட் பண்ற வார்த்தைய சேர்த்து படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுரை, ஒரு கவிதை அந்த மாரி புது விஷயமா உருவாகும். இமேஜ்ல அங்கங்க இருக்கிற பிக்சல சேர்த்து வச்சீங்கன்னா, ஒரு புது படமா உருவாகும். அதெல்லாம் ஜெனரேட்டிவ். இப்ப அதே நம்பர்ஸ நீங்க மல்டிபிளா கிளாஸிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து பார்த்தீங்கன்னா, இப்ப 156 ஸ்பேஸ் 173 ஸ்பேஸ் 2015 நம்பர நீங்க எவ்வளோதான் புதுசா தொகுத்து புதுசா குடுத்தீங்கனாலும், அது ஒரு ஜெனரேட்டிவ்ங்கும்போது நம்பர்ஸோட தொகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா உருவாகாது. இப்ப எதெல்லாம் உருவாக்க முடியுமோ அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ. அப்படி பார்த்தீங்கன்னா, நான் கூட தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. நான் வந்து ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டிவ் என்ஐன்னு சொல்லலாம். இப்ப என்னோட நான் டீப் லேர்னிங் சொல்றேன்ல. நான் எல்லா விஷயத்தையும் புதுசா கத்துக்கிட்டு, அமைதியா நான் பாட்டுக்கு வச்சுட்டு நான் வேலைக்கு போலாம். அத வச்சு நான் நெறைய சம்பாதிக்கலாம். அது வந்து டீப் லேர்னிங். எனக்கு நெறைய விஷயம் தெரியும். ஆனா ஒரு ஸ்டெப் தாண்டி வந்து அத ஒரு வீடியோவா மாத்துறேன். எனக்கு என்ன விஷயம் தெரியுதோ, அத வச்சு இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன். YouTubeல நான் ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் தான் ஜெனரேட்டிவ். நீங்க புதுசா பண்ணலாம். இப்ப நெறைய பேர் இருக்காங்க. என்ன விட நெறைய தெரிஞ்சு, நெறைய கோடி கோடியா சம்பாதிக்கிற எல்லாருமே வந்து ஜெனரேட் பண்றதில்ல. கரெக்ட்டா? அவங்க டீப் லேர்னிங்ல அவங்க பெஸ்ட்டு. பட் அவங்களுக்கு தெரிஞ்சத விட கம்மியா தான் எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச அறிவ வச்சு நான் ஒண்ணு உருவாக்க பார்க்குறேன். ஸோ அது தப்பா இருந்ததுன்னா, அத மறுபடியும் இன்னொன்னு பெருசா மாத்தி உருவாக்க பார்க்குறேன். இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ பண்ணுது. டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் மூலமா கத்துக்கிற விஷயத்த, அடுத்த லெவல்ல உருவாக்கி, உருவாக்கி இப்ப நான் ஜெனரேட்டிவ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னா அது ஜெனரேட்டிவ் பண்ணுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப இது இது வந்து நான் உருவாக்குற வீடியோ. நான் இந்த மாரி ட்ரெஸ் பண்ணி விக்கிறேன். எதிர்க்க ஒருத்தவங்க வீடியோ எடுக்குறாங்க. ஸோ இது மனிதர் மூலமா உருவாக்கப்படுற வீடியோ. இதே வீடியோவ ஒரு அல்காரிதம் பிரெய்னிங் எடுத்துக்கிட்டு, அது உருவாக்குச்சுன்னா, அது வந்து ஏஐ. இது வந்து என்ஐ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாகுறது. ஸோ இப்படிதான். ஆ ஓகே. இதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா ஒரு ஃபுல் கிளான்ஸ் பார்த்துடலாமே. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு அல்காரிதம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்ப நான் பேச போறது கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கும். அப்படி இல்லனாலும் பாருங்க உங்களுக்கு மெஷின் லேர்னிங்லயும், டீப் லேர்னிங்கும் அண்ட் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க இதுக்குள்ள வரப்போறீங்க அப்படின்போது, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப நான் புரோகிராமிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு மொத நான் ஐடி ஃபீல்டுக்குள்ள புரோகிராமர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு மலைப்பா தான் இருந்தது. புரோகிராமிங்ல நான் எத கத்துப்பேன்? திடீர்னு .NET ஓப்பனிங் இருக்குங்கிறாங்க. திடீர்னு C++ ஓப்பனிங் இருக்கு. ஜாவா ஓப்பனிங் இருக்கு. அத கத்துக்கோ. ஷெல் ஸ்கிரிப்ட் கத்துக்கோ. பைத்தான் கத்துக்கோ. ஸ்கேலா கத்துக்கோ. பயங்கரமான புரோகிராமிங் லாங்குவேஜ் என்ன சுத்தி இருந்தது. ஸோ அப்ப எனக்கு அப்புறமா நான் உள்ள போய் கத்துக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் ஒரே கான்செப்ட் தான். சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறுது. அந்த வேரியபிள், கான்ஸ்டன்ட் அதெல்லாம் டிஃபைன் பண்றது. அப்புறம் ஒரு லிஸ்ட், டேட்டா டைப்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் லூப்பிங், இஃப் லூப், ஃபார் லூப், கண்டிஷன்ஸ் அதெல்லாம் கத்துக்குறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு உருவாக்குவாங்க. ஒரு கிளாஸ்ன்னுவாங்க ஃபங்ஷன தொகுத்து. அந்த மல்டிபிள் கிளாஸ சேர்த்து ஒரு மாடியூல்ன்னுவாங்க. அந்த மாடியூல இன்னொரு ப்ரோகிராம்ல இம்போர்ட் பண்ணி, இதுல இருக்கத அங்க யூஸ் பண்ணிக்கலான்னுவாங்க. அதோ பெருசாக்கி ஒரு பேக்கேஜ்ன்னு சொல்வா. ஸோ புரோகிராமிங்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் தான் வந்து கோர் புரோகிராமிங். இது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னும்போது, அந்த லீனியர் ரெக்ரெஷன்னு ஒரு அல்காரிதம் ஒண்ணு படிப்போம் நம்ப. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கோர்ன்னு நெனைக்கிறேன். அதோட ரிலேட்டடா தான் அடுத்தடுத்த அல்காரிதம்லாம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்ப நான் மெஷின் லேர்னிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மெஷின் லேர்னிங்ல ஒரு எக்ஸெல் ஃபைல் மாரி இருக்கும். ஒரு 20 காலம் குடுத்துருவாங்க. நான் மொத மெஷின் லேர்னிங் தெரியாதப்ப வேலைக்கு போனப்ப எனக்கு குடுத்தது இதுதான். ஒரு எக்ஸெல்ல ஒரு 20 காலம் இருக்கும். 19 காலம் வச்சு நீ 20வது காலம் ப்ரெடிக்ட் பண்ணணும்பாங்க. அப்ப வந்து அந்த 19 காலம்ல இருக்கிற நம்பர்ஸ்க்குள்ள ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கும். காரிலேஷன், ஆ வேரியன்ஸ், கோவேரியன்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சு, அத அந்த ஒவ்வொரு காலம் கூடயும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் சேரும். 19 காலம்னா 19 அண்டர்ஸ்டாண்டிங் நம்பரு. அந்த 19 காலம்ல இருக்க வேல்யூவால பெருக்கப்பட்டு 20வது காலம் வந்து பிரெடிக்ட் பண்ணப்படும். இந்த அல்காரிதம் பேரு தான் லீனியர் ரெக்ரெஷன். இது மட்டும் தான் நான் ரொம்ப கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது எப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு லீனியர் ரெக்ரெஷன்ஸ். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, மத்தது எல்லாமே உங்களுக்கு டெர்மினாலஜி தான். ஸோ நீ பிரெடிக்ட் பண்றது கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னா அக்யூரசி கால்குலேட் பண்றதுன்னுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் டிஃபர் ஆகுது? 150 பிரெடிக்ட் பண்ண வேண்டிய இடத்துல 100 பிரெடிக்ட் ஆச்சுன்னா 50 டிஃபர் ஆகுது. அது லாஸ் ஃபங்ஷனு. ஸோ அப்ப லாஸ இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாராமீட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பாராமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவாங்க. அதுக்கு ஒரு லேர்னிங் ரேட்ன்னுவாங்க. அது எவ்வளோ மாத்துறாங்களோ அது அந்த ப்ராசஸ் பேரு கிரேடியன்ட் டெசன்ட். இந்த மாரி வார்த்தைகள பார்த்து பயப்படாம, அந்த கோர் வந்து ஒரே ஒரு முறை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க ஜெனரேட்டிவ் ஏஐ வரைக்கும் ஈஸியா முடிச்சிடலாம். அந்த ப்ராசஸ் பேரு கிரேடியன்ட் டெசன்ட். வேற என்ன நடக்கும்? மெஷின் லேர்னிங்ங்கும்போது, இப்ப இந்த 19 காலம் வச்சு 20வது காலம் பிரெடிக்ட் பண்றோம்னா, தேவையில்லாத நெறைய கார்ரிலேட்டட் காலம்ஸ்லாம் இருக்கும். ஒரே மாரி ஃபீச்சர்ஸ் வந்து 2 முறை எதுக்கு வச்சுக்கணும்? ஸோ அந்த கார்ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் தூக்கிடு. அது கார்ரிலேஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துக்குவாங்க. டேட்டா டேட்டா தேவையில்லாம கண்டபடி ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த அவுட்லயர் டேட்டாவெல்லாம் தூக்கிடு. ஸோ அவுட்லயர் டேட்டா ரிமூவல் ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆ அந்த மாரி கார்ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் தூக்குறோம்ல, இது வந்து மெஷின் லேர்னிங்னா, அந்த கார்ரிலேட்டட் ஒவ்வொரு ஃபீச்சருக்குமான தொடர்பு தான் வந்து டீப் லேர்னிங்ல சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க்ன்னுவாங்க. இப்ப நான் பேசுறேன்னா, இப்ப நான் பேசுகிறேன் என்றால் அப்படிங்கிற சீக்வென்ஸ்ல அது ப்ராசஸ் பண்ணாதான், அது நான் பேசுகிறேன் என்றால்னு புரிஞ்சுக்கோடி. அப்படி அந்த சீக்வென்ஸ்ல அது ப்ராசஸ் பண்ணலன்னா, என்றால் பேசுகிறேன் நான் மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கொள்ள. ஸோ இப்ப மெஷின் லேர்னிங்ல நம்ம வந்து நான் கார்ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தூக்கணும், ரிமூவ் பண்ணிட்டோம்னா, டீப் லேர்னிங்ல அதுக்குன்னு ஒரு தனி மேட்ரிக்ஸ் ஒண்ணு இருக்கும். சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க்ன்னு கார்ரிலேட்டட் இது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. நீ எதையுமே தூக்காத அப்படின்னு சொல்லி பண்ணு. ஸோ அதெல்லாம் நீங்க ஒண்ணொண்ணா பார்க்கும்போது பார்க்கும்போது கத்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோல.
இப்ப நான் முக்காவாசி மெஷின் லேர்னிங் கான்செப்ட் சொல்லிட்டேன் இல்லையா? கிரேடியன்ட் டெசன்ட். அதுல வந்துட்டு அந்த பேட்ச் ப்ராசஸிங்னுவாங்க. பேட்ச் ப்ராசஸிங்னா ஒரு 1,00,000 டேட்டாக்குன்னா 100 டேட்டாக்கு ஏத்த மாரி பாராமீட்டர் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிடும். அடுத்த 200 டேட்டாக்கு வேற மாரி பாராமீட்டர புரிஞ்சுக்கும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஆப்டிமைசேஷன். அந்த கிரேடியன்ட் டெசன்ட்ல தப்பு தப்பா பாராமீட்டர வந்து புரிஞ்சுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆர்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி, ஆடம் ஆப்டிமைசேஷன்ஸ் அந்த மாரி ஒரு சில ஆப்டிமைசர்லாம் இருக்கும். இதுதான் வந்து கோர். பிளஸ் மல்டி கிளாசிஃபிகேஷன்னும் போது என்னன்னா, இந்த லீனியர் ரெக்ரெஷன் ஒண்ணு பெருசா புரிஞ்சுக்கிட்டோம்ல. அது மேல வந்து அந்த நம்பர பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் பவுண்டரி. இப்ப ரூ. 10,000க்கு ரூ. 7,000 எனக்கு செலவு வருது. ரூ. 10,000 சம்பளத்துக்கு ரூ. 7,000 செலவுக்கு போகுது அப்படின்னா, மிச்சம் ரூ. 3,000 கையில இருக்கு. ஸோ சேவிங்ஸ் 3,000 இருந்தா இன்னும் சம்பளம் பத்தும். இல்லன்னா பத்தாது. அது மொத்தம் அந்த செலவு கால்குலேட் பண்றோம்ல. அதுதான் வந்து லீனியர் ரெக்ரெஷன். அது மேல சிக்மாய்டுன்னு ஒரு சிக்மாய்டு ஃபங்ஷன் வாங்க. இது 2வது கோடு. சிக்மாய்டு வச்சு 0 ஆர் 1ன்னு பிரிப்பாங்க. அது வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதமும் சிக்மாய்டு கிளாசிஃபிகேஷனும் தான் நியூரல் நெட்வொர்க்ல. ஆக்டிவேஷன் யூனிட்ன்னுவாங்க. வேற வேற பேர்ல சொல்லுவாங்க அவ்வளவுதான். அந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் வச்சு வரது தான் ஆக்டிவேஷன் யூனிட். அது மூலமா பிரிக்கிறது தான் மல்டி கிளாஸ் பைனரி கிளாசிஃபிகேஷன். ஸோ மல்டி கிளாஸ்னா அதை சாஃப்ட் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நியூரல் நெட்வொர்க்ல. சாஃப்ட் மேக்ஸ் கிளாசிஃபிகேஷன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாராமீட்டர் ஒன்று இருக்குது. அதை வந்து வெயிட்ஸ்ன்னுவாங்க. பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீச்சர் போட்டு பயாஸ்னு ஒரு யூனிட் போடுவாங்க. ஸோ அதை நீங்க லீனியர் ரெக்ரெஷன் படிக்கும் போதே உங்களுக்கு அந்த பயாஸ் யூனிட் ஏன் வருது அப்படி பிடிச்சு. இப்போ 19 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒன்னே ஒன்று மிஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு 0 போட்டு ஒரு ஃபீச்சர் போட்டு அப்பதான் அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கு மட்டும் தான் பயாஸ் யூனிட் சேர்ப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மெஷின் லேர்னிங். இது வந்து டீப் லேர்னிங். ஸோ இப்போ லீனியர் ரெக்ரெஷனும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனும். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ங்கிறது மட்டும் லீனியர் ரெக்ரெஷன் வந்து ஒரு சின்னதா ஒரு டீவியேஷன் தான். அந்த லீனியர் ரெக்ரெஷன் கால்குலேட் பண்ற வேல்யூல ஒரு டெசிஷன் பவுண்டரி வச்சு 0 ஆர் 1ன்னு பிரிக்கிறோம். அதே மல்டி கிளாஸ்ங்கிறதும் அதே லாஜிஸ்டிக்ல 0 ஆர் 1 பிரிக்க போறோம். பட் மல்டிபிள் டைம்ஸ் பிரிச்சு ஒவ்வொரு கிளாஸிஃபை பண்ணக்கோ. நியூரல் நெட்வொர்க்குங்கிறதும் இதே தான். பிளஸ் பேட்ச் ஆஃப் டேட்டா எடுக்காம ஒவ்வொரு ரெக்கார்டா தனித்தனியா எடுத்து மாக்கும். அதுதான் நியூரல் நெட்வொர்க். டீப் நியூரல் நெட்வொர்க். ஜெனரேட்டிவ் ஏங்கிறது அந்த கிளாஸிஃபை பண்ணுற அது ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? பிரிண்ட் பண்ணிட்டே வரது ஒரு கட்டுரையா மாத்தும். மறுபடியும் ஒவ்வொரு பிக்சலா இருந்ததுன்னா பிக்சல் சைடு நான் இன்னும் போல டெக்ஸ்ட் ப்ராசஸிங் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பிக்சலா இருந்ததுன்னா என்ன நான் நினைக்கிறேன்னா அந்த ஒவ்வொரு பிக்சலையும் ப்ரெடிக்ட் பண்ணி அது மல்டி கிளாஸ் கிளாஸிஃபை பண்ணுறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா புது இமேஜ் ஒப்பாயிடலாம். ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். கொஞ்சம் தைரியமா வெளியில வந்து அது புதுசா உருவாக்கி காமிக்குதுன்னா அது வந்து நியூரல் நெட் ஜெனரேட்டிவ் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் டேட்டால தான் ஆரம்பிக்கலாம். அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம்னா ஒரு நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ஷனுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதலாம். அதுலயே உங்களுக்கு வந்து டோக்கனைசேஷன்னா என்னன்னு புரிஞ்சிடும். எல்என்என், ஆர்எஸ்டிஎம்னு 2 சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க் இருக்கு. அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் புரிஞ்சுச்சுன்னா அந்த மாடலை அடுத்தடுத்த லெவல் வளர்க்கறது நம்ம பேசி இப்போ நான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறேன், ChatGPT நான் உருவாக்க போறேன் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னேன்னாலே அதுக்கு எவ்வளோ இதாகும் தெரியுமா? ப்ராசஸிங் தேவை. உனக்கு வந்து கூகுள் லேப்லயுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேல பாஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ப்ளஸ் அந்த அளவுக்கு நீங்க டீப்பா போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரே ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டு அதை வச்சு அந்த பேராகிராஃப்ல நீங்க ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒருத்தர் உருவாக்கியிருப்பான்ல அவனும் இந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பான். ஒரு சின்ன கட்டுரை கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10 கவிதை புக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டுரை, கவிதை, சிற்றிலக்கியம், பேரிலக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த மாடலை ஓரளவு பில்டு பண்ணி ஓரளவு இப்ப நம்ம சுஜாதா நாவல் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. நம்ம ஏதோ ஒண்ணு யோசிச்சு எழுதுறோம்னாலே நம்ம அடுக்கு எட்ட வார்கமோட குரோங்கிறது அந்த நாவல்ல ஏற்கனவே ஒரு வாக்கியமா இருக்கும். அதை வச்சு அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண இருக்கும். நம்ம அது இல்ல நான் இதைதான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாடல் கத்துப்போங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டது தான் இப்ப இருக்கிற எல்லா சூப்பர் டூப்பர் மாடலும். ஸோ அந்த மாதிரி நம்ம உருவாக்க முடியுமான்னு யோசிக்காம நம்ம லெவலுக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கிட்டா உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லா பிரிச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா நீங்க வேற எங்கேயாச்சும் வேலை கிடைச்சதுன்னா கூட தேர்ந்துட்டு அங்க கொடுப்பாங்க எந்த செட்டப் அதை வச்சு நீங்க பெருசா பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து அடுத்த வீடியோல ஒரு டெக்ஸ்ட் ப்ராசஸிங் இதுக்கு ஒரு அறிமுக வீடியோ, இதுக்கு அடுத்து ஒன்னொன்னா வந்து நான் டெமோ மாதிரி காட்டுறேன். நன்றி.